ஏங்க சொல் தம்பரே. உங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இல்லையா? ஆமாம். இப்போ 2 பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து எம்எஸ்சி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஆமாம். ஆனால் வந்து அரை ஏக்கர் நிலம் தான் இருந்துச்சு உங்கள் வீட்டில். ஆமாம். இப்போ இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ அந்த கிராமத்தில் அரை ஏக்கர் நிலத்தில் எப்படி நீங்கள் 2 பேர் இன்ஜினியரிங் படிச்சிங்க, ஒருத்தவங்க எம்எஸ்சி வரைக்கும் எப்படி படிச்சிங்க? அதுவா, அதுதான் வந்து இப்போலாம் வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, வீட்டில் வந்து எழுதி வைக்கணும், பட்ஜெட் போடணும் அப்படின்னு. இன்ன வரைக்குமே நம்ம பண்ணுறது இல்லை, அது வேற. ஓகேவா? அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு ட்ரெஸ் எடுக்குன்னா கூட ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. ஒரு பொங்கல் தீபாவளி வந்தால் கூட மெயினாக வந்து எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. அதுக்குமே காசு வந்து 3 பேருக்கு படிக்க வைக்கிறதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் இருக்குன்னா, இப்போ அரகாணி நிலம்னா நிறைய பேருக்கு தெரியாது. அரகாணினாலுமே அதாவது 60 சென்ட் தான் எங்களுக்கு வந்து நிலமே இருக்குது. அதுக்குமே வந்து கிணறு கிடையாது, மோட்டர் கிடையாது. ஏர்லேருந்து மழை பெஞ்சு ஏர்லேருந்து தண்ணி வந்தால் தான் விவசாயம். அதுவும் வந்து வருஷத்தில் 2 முறை தான் பயிர் வைக்கலாம். ஒரு முறை வந்து நெல் வைப்பாங்க, ஒரு முறை வந்து அந்த மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. எள்ளு இது மாதிரி விதைக்கலாம், உளுந்து இது மாதிரி விதைக்கலாம். இவ்வளோதான். இதை வச்சுட்டு வந்து 3 பேர் படிக்க வைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து அரக்கணையில் எவ்வளோ வந்துடும், 10,000 12,000 தான் ஒருமே ஒரு போகம் வச்சாலுமே அதுவே 6 மாதம் ஆகும் அதை எடுக்கிறதுக்கு. அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷனு இல்லை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து மாடு வச்சுருந்தோம், மாடுலேருந்து ஒரு இன்கம் வரும், பால் கறப்போம். நிறைய பால் கறந்து வந்த காசு தான் எங்களை படிக்க வச்சதெல்லாம். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து நம்ம ஊரில் மல்லிகடைன்னு சொல்லுவாங்கள்ல, பொட்டி கடை. மல்லிகடைன்னு கூட சொல்ல முடியாது, மல்லிகடைனா பெருசாக இருக்குன்னு நினச்சோம். பொட்டி கடை ஊரில் ஒரு பொட்டி கடை வச்சுருந்தாங்க, அதுதான் அம்மா வச்சு ரன் பண்ணிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா காலைல அப்பா போய் செஞ்சிலேருந்து வாங்கி வந்து கொடுத்துட்டு அவர் ஒரு வேலைக்கு போவார், விவசாய வேலைக்கு ஏதாவது. ப்ளஸ் வந்து இந்த அரகாணிலேருந்து வர வருமானம், ப்ளஸ் வந்து பால் கறக்கிறது. இது இல்லாமல் அம்மா வந்து கடையை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து இட்லி போடுறது, வடை போடுறது, அது மாதிரி வந்து சுட்டு இதெல்லாம் விற்பாங்க. இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த அடிஷ்னலாக சின்ன சின்ன வேலை இருக்கும் பாரு, மாடு ஓட்டின்னு வரது, அதுக்கு தண்ணி காட்டுறது, தவிடு காட்டுறது, இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்படி எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து பண்ணதுனால தான் நம்மளால இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வெளியில் வர முடிஞ்சுது. ப்ளஸ் இது இல்லாமல் அந்த காலத்தில் சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாமா, சித்தப்பா, கூட இருக்கிறவங்க, ஒன்று வீட்டு சித்தப்பா, மாமாலாம் இருக்காங்களே, அவங்களாம் கொடுப்பாங்க காசு. இப்போ பையனுக்கு ஒரு என்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட போகிறோம், 30,000 ஃபீஸ் அப்படின்னா அவங்க கிட்ட 10,000 5,000 அது மாதிரி கடன் வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த நெல் அறுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களே. அது வரைக்கும் ஒன்றும் அதுக்கு வட்டி போட்டோ இல்லை ஏதோ கொடுப்பாங்க. பட் ஆனால் அப்புறம் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே அப்போ வந்து உதவுனாங்க. அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ பசங்க படிக்குது, நல்லா படிக்குது, சரி படிக்க வைக்கிறது கொடுப்போம். இப்போ எங்கள் மாமா சொன்னார்ல, எனக்கு சிங்கப்பூருக்கு வந்த கூட காசு கொடுத்தாருன்னு, அது மாதிரி சொந்தக்காரங்களாம் அப்போலாம் வந்து உதவுனாங்க. இப்போலாம் வந்து எப்படின்னா சொந்தக்காரங்களே பேசிக்க மாட்டாங்க, உதவ கூட வேணாம், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அங்கே நீ முடிச்சுக்கிறாங்க. யாரும் பேசவே மாட்டுறாங்க சொந்தக்காரங்களாம். இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் பொற்காலம், இப்போலாம் வந்து எவனும் பேசிக்கவே மாட்டான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவனும் போக மாட்டான், சொந்த புள்ளையே வந்து சாவுக்கு வர மாட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து காலமே கரிகாலமாக மாறி போச்சு. யாரெல்லாம் உதவுறது கிடையாது. அவங்க வேலையை அவன் பார்த்துன்னு போகிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. ஃபோன்லேயே 24 மணி நேரம் 34 மணி நேரம் மூவி நிற்கிறோம் நம்ம. அப்போலாம் ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது, டிவியே கிடையாது எங்கள் வீட்டு. இது வரைக்குமே கலைஞர் கொடுத்தாரு டிவி, அந்த டிவி தான். அப்போலாம் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கே வந்துட்டேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் டிவியே வந்தது. அப்போ பார்த்துக்கோ, எதனால் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா மீடியா கிடையாது, மொபைல் கிடையாது, நெட்டு கிடையாது, இப்போ டிவி கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன். எல்லாம் சேர்ந்து சக்ஸஸ் ஆனதுனால தான். அது இல்லாமல் அந்த ஊரில் இருப்பாங்கல்ல படித்தவங்க எங்களுக்கு முன்னாடி, அவங்களாம் ஃப்ரீயாக டியூஷன் எடுத்தாங்க எங்களுக்குலாம். அதுவுமே ஒரு ரீசன், நாங்களாம் போய் படிக்கிறதுக்கு காரணம். நல்லா ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேர். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா அப்பா அம்மா எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னா, இந்த பொட்டி கடை, இந்த விவசாயம், ப்ளஸ் அவங்க ஒரு வேலை அவங்களால முடிஞ்சது செய்வாங்க, கடன் வாங்குறது. அப்புறம் நான் போய் படித்து முடிச்சுட்டு நிறைய கடை இருந்தது. என்ஜினியரிங் படிச்சுட்டு எங்கள் அண்ணனை படிக்க வச்சுட்டு என் தங்கச்சியெல்லாம் படித்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடை இருக்குன்னா, அந்த 10 லட்சத்தை நான் தான் போய் அடைச்சேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ கடை வாங்குறியே, நம்பி கடை வாங்குறியே, எப்படிமா பசங்க படிச்சுட்டு வந்து கட்டுவாங்களாம். எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுதான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடை இருந்தது. நான் சிங்கப்பூருக்கு போனப்போ எங்களை 3 பேரும் படிச்சு முடிக்கிறப்ப நாங்கள் 3 பேரும் திரும்ப வந்து எல்லாருமே கடன் கொடுத்தாங்க அந்த பொட்டி கடையை நம்பி. இதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வாரம் வந்து கடையில் வந்து தண்டல் விடுவாங்க. எப்படின்னா இப்போ 5,000 ரூபா வாங்கினா ஒரு நாளைக்குன்னு வந்து 100 ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தேவையான வட்டி முதல்ல எடுத்துப்பாங்க. ஒரு 4,500 ரூபா தான் கொடுப்பாங்க கையில். 500 ரூபா அன்றைக்கி எடுத்து ஒரு பாக்கெட் வச்சுன்னு போயிடுவார். அந்த 100 ரூபா வச்சு தினமும் 100 ரூபா கட்டி அந்த 4,500 ரூபா அடிப்பாங்க. இப்படி தான் வந்து தண்டல் எடுத்து தான் எங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கூலில் போய் சிறுசமைப்புலாம் எங்ககிட்ட 5 ரூபா 10 ரூபா கொடுத்து விடுவாங்க. நான் எடுத்து போய் கட்டுவோம் ஸ்கூலில். அதை வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டிப்போம்.
அப்போ அந்த 5 ரூபா 10 ரூபான்றது அவங்களுக்கு தெரியாது இல்லை, 5 ரூபா அப்படியே அங்கே போய் சேர்ந்துரும். அது நாங்கள் அப்படி தான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுவோம். காலேஜ் ஃபீஸ் கட்டுறப்ப எனக்கு வந்து என்னன்னா லோன் கிடைச்சிது பேங்க்கில். நிறைய பேருக்கு தெரியும் வீடியோ பார்த்தவங்களுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து லோன் கொடுத்தாங்க, 1,20,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோனுமே நான் போய் படித்து முடிச்சுட்டு மொத்தமாக நான் கட்டிட்டு 1,20,000 ரூபாய். ஏன்னா அந்த லோனை நான் முடிச்சிட்டேன்னா அப்போ எனக்கு இன்ஜினியரிங் படித்து முடிச்ச வேலை செலவு மிச்சமாயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இப்படி தான் நாங்கள் 3 பேருமே படித்தோம். பெரிய ஒரு இன்கம்லாம் கிடையாது. சரி, இன்ஜினியரிங் படிக்க வைக்கணுன்றது வந்து இப்போ நீங்க விருப்பப்பட்டு படிச்சதா, நீங்க 3 பேரும் அந்த மாதிரி, இல்லை வீட்டில் வந்து நீங்க 2 பேரும் இன்ஜினியரிங் படிக்கணுன்றது வந்து அவங்களோட ஆசையா? அது வந்து எப்படின்னா அப்பா அம்மா வந்து அப்பா 8வது தான் படிச்சிருக்காரு, அம்மா ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. மழை கூட ஒதுங்குனது இல்லைன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. மழை கூட நான் ஸ்கூல் பக்கம், ஏன்னா அப்பெல்லாம் எங்கள் ஆயா 9 பசங்கன்றதுனால மேக்ஸ் சூப்பராக போடுவாங்கல்ல. எங்கள் அம்மா மாதிரி இது வரைக்கும் எனக்கு மேக்ஸ் தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க 37 43 எவ்வளோ இடம் கேட்டானா 39 47 39 47 அப்படி கூட்டின்னு இருப்பேன். எங்கள் அம்மா டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பொட்டி கடை வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கெலாம் கிடையாது, எல்லாத்தையுமே மனக்கணக்கில் வச்சிருப்பாங்க. இப்போ யாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பரிமலான்னு வச்சுக்கோயா, பரிமலா நீ வந்து 399 ரூபா கொடுக்கணும், 40 ரூபா கொடுக்கணும், 43 ரூபா தரணும்னு சொல்லுவாங்க உங்க வரப்ப. எப்படி அதெல்லாம் மெமரியில் வச்சிருப்பாங்க நான் நினைப்பேன். மேபி அந்த மெமரி கூட எனக்கு வந்துச்சோன்னு இப்போ எனக்கு தோணுது. நம்மளுக்கு தான் எப்படி தோணுதுன்னு பார்த்தா என் பையன் குழந்தையில இருக்கலாம் சொல்றான். ஆமா, 1 வருஷம் 2 வருஷம் நான் தான் பீனிக்ஸ் மால் போனமே அப்படின்றான். கத்தாரில் நான் 1 வருஷத்துலாம் அங்கே வந்தேன் ஏர்போர்ட்டுக்குன்றான், வண்டி தள்ளின்னு வந்தேன்றான். அவங்க தான் என்னை எங்களை எல்லாரையும் படிக்க வைக்கணும் டிசைட் பண்ணது. அப்பாவும் அவங்களும் சேர்ந்து தான். ஆனால் வைராக்கியமா இருந்தது அம்மா தான். காசு இல்லாத நேரத்தில் அப்பா வந்து மனசு விட்டுருவாரு. நான் கூட காலேஜ் படிக்கிறப்ப ஃபைனல் இயரில் இது மாதிரி எனக்கு வந்து ஃபீஸ் கட்டணுமா, ப்ராஜெக்ட்டுக்கு ஃபீஸ் கட்டணும், 3000 ரூபா வேணும்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அப்போலாம் 1 ரூபா காயின் ஃபோன் தான், சிங்கப்பூரத்தில் ஃபோன் காயினில் போட்டு பேசினுங்கிறேன், எப்பா நீ படிச்சு வரைக்கும் போதுன்ற சாமி வந்துடுற வீட்டுக்குன்ட்டார். யார் எங்கள் அப்பா. என்ஜினியரிங் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 3000 ரூபா கேட்டேன் நான். ஃபைனல் இயரில் நீ படிச்சுட்டே போதும், இதுக்கு மேலே எங்களால் படிக்க வைக்க முடியாதுன்ட்டாரு. அவ்வளோ கஷ்டம். அப்போ நினச்சி பாரு, 3000 ரூபா கட்ட முடியல எங்களால் எது ப்ராஜெக்ட்டுக்கு. அது மாதிரி தான் அப்பா வந்து ஒரு டைம் மனசு விட்றாரு. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பயும் போய் யாருக்கிட்ட கடன் வாங்கி ஆனால் கொடுப்பாங்க ஊரில். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. கிராமத்தில் எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சது எல்லாமே கிராமத்துலேருந்து அவங்க கொடுத்த காசு தான். இதில் இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் அந்த முதியோர்கள் பணம்னு சொல்லுவாங்கல்ல, தனி நபர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் காசு வரும். அவங்களாம் வந்து அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை அம்மா வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வட்டி போட்டு கொடுப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கடையில் வந்து ஏதாவது கொடுப்பாங்க. அப்படி தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்களே அம்மா. இது மாதிரி தான் நாங்கள் வந்து காசு வந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க. தண்டல் வாங்குறது, இது வாங்குறது. இது இல்லாமல் வந்து யாருன்னா சொந்தக்கார் வந்தால் போனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவுமே போய் கேட்பாரு அவங்க வீட்டில் சொந்தக்கார் இல்லை. எங்கள் அம்மா பிளான் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட போய் ஒரு 5000 ரூபா கேளுங்க, இவங்ககிட்ட கேளுங்கன்னு. அவங்களுமே கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கார் சொன்னால, இப்போ எங்கள் அத்தை பசங்களாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறான், ரொம்ப படிக்கலாம்னு. ஆனால் எங்களெல்லாம் வந்து படிக்க வைக்கிறப்ப எங்கள் மாமா ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் நம்ம மறக்கூடாது. உண்மையிலுமே நிறைய ஹெல்ப் பண்ணார் அவர். ஸோ இது மாதிரி சொந்தக்காரங்க, உற்றார் உறவினர்கள், கூட கிராமத்தில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் உதவுனால தான் எங்களால் படித்து வர முடிஞ்சுது இவ்வளோ தூரம்.